அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராசு இருந்துட்டு, நம்ம பாக்கியராஜ் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஸ்விம்மிங் ஃபால் கிட்ட நம்ம ரே தேவி, அதுக்கடுத்து தான் மதி, மலருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம பாக்கியராஜ் இருக்காரு. தேவி நீ ரூம்க்கு போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கனே, அன்னை கூடலாம் இப்படி உட்காந்து பேசி ரொம்ப நாளாச்சு. இப்போ கூட நம்ம மதியம் இருக்கால, இன்னும் ஜாலியாக இருக்கனே. மாப்பிள்ளை ரூம்க்கு போயிட்டாரு, மாப்பிள்ளை என்னை குடிக்க சொன்னதுனால தான் நான் குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மலரும் தேவியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமா தேவி அப்படியே சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் குடிக்க சொன்னதுனால தான் நானும் குடித்தேன். அது மட்டும் இல்லை, ஏன் அவன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லியும் கேட்டார். அதுக்காகவும் நான் பதில் சொல்லியாச்சு. அவர் இன்னுமே கோவம் அடைஞ்சிட்டாரு. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரூம்க்கு போயிட்டு அவங்கள சமாதானம் பண்ண முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே தங்கராஜ் இருந்துட்டு நம்ம தேவியை தேடி ஸ்விம்மிங் ஃபால் கிட்டேயே வந்துடுறாங்க. இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் தூக்கம் வரலையே உனக்கு? இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடலாமா? இந்த தண்ணியில் இறங்கி ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலலாம் இறங்கி தேவியை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இதை பாக்கியராஜ் பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.